السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தோடு தொடர்புடைய பல அம்சங்களை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம், திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இரவு வணக்கத்தின் மீது மற்ற மாதங்களை விட கூடுதலாக ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மாதம். இப்படி பல சிறப்பு அம்சங்களை ரமலான் மாதத்தோடு இஸ்லாம் தொடர்புபடுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த வரிசையில் ஒன்றாக ரமலான் மாதத்தோடு தொடர்புடைய மிக முக்கியமான எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் பாவ மன்னிப்பு தேடுதல். அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு அவசியமான ஒன்று, இது குறித்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன, ரமலான் மாதத்தோடு தௌபா என்று சொல்லப்படும் பாவ மன்னிப்பிற்கும் பொதுவான பாவ மன்னிப்புகளுக்கும் எந்தெந்த வகையில் தொடர்புகள் உள்ளன, ரமலான் அல்லாத வேறு காலங்களில் பொதுவாக நாம் பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்று மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது, ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்பதால் அடையக்கூடிய பயன் என்ன, பெரும்பாவம், சிறு பாவம், அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறை செய்யப்பட்ட பாவங்கள், அடியாருக்கு நாம் செய்த பாவங்கள், இவற்றிற்கு பரிகாரம் தேடுவது எப்படி என்று பல தகவல்களை இன்ஷா அல்லாஹ் ரமலானும் தௌபாவும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலில் தௌபா என்பது எந்த அளவிற்கு அவசியம், இது குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கினால்தான் நாம் மன்னிப்பு தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட முடியும். அது யாருக்கோ சொல்லப்பட்ட அறிவுரை. அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, ஜகாத் என்று சொன்னால் அது பணக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹஜ் என்று சொன்னால் அது பணக்காரர்களுக்கான உள்ள ஒரு இபாதத், அதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லை என்று மக்கள் கடந்து செல்வது போன்று, தௌபா என்று சொன்னால் அது ஏதோ பாவிகள், நம்மளாம் நல்லவங்க, நமக்கும் தௌபாவுக்கும் சம்பந்தம் இல்லை, அநியாயக்காரங்க பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் தௌபா, நமக்கு அது தொடர்பில்லாத விஷயம் என்பது போன்று பெரும்பாலான மனிதர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே இதன் அவசியம் என்ன? அன்பானவர்களே, திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், ஒமை யஅமல் சூஅன் அவ் யظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. நீங்கள் ஏதாவது ஒரு தீமையை, தவறை, பாவத்தை செய்தால், அல்லது உங்களுக்கு எதிராகவே நீங்கள் ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்து கொண்டால், சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்க மன்னிப்பு தேடுங்க, யஜிதுல்லாஹ கஃபூரர் ரஹீமா, அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் அளவிலா அன்புடையவனாகவும் இருக்கிறான். ஏதாவது தவறு செய்து விட்டீர்களா, உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 110வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 71வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். முதலிலே சொன்னது 4வது அத்தியாயம் 110வது வசனம். இது 71வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா.
உங்கள் இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் சமுதாய மக்களுக்கு சொன்னதை அல்லாஹ் எடுத்து நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் பாவ மன்னிப்பு தேடுவது அவசியம். இது இறை கட்டளை. அனைத்து நபிமார்களும் மக்களுக்கு மத்தியில் சொன்ன ஒரு வழிமுறை. இன்னும் 66வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் கலப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க. 3வது அத்தியாயம் 133வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், வேகமா வாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைவாக வாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இதுவெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவது அவசியம். ஒவ்வொருவரும் பாவங்களை விட்டு மீள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது கட்டாயம் என்பதை உணர்த்துகிறது. இன்னும் கூடுதலாக இந்த வசனங்களுக்கு தெளிவு தரக்கூடிய வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அஹ்மத் எனும் நூலில் 21420வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. குல்லு பனி ஆதம யுஃப்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள், செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் நான்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், எனக்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று மனிதனாக பிறந்த யாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எந்த அளவிற்கு ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் நபிமார்களும் அதில் அடங்குவார்கள். நபிமார்களுடைய வாழ்விலும் சில தவறுகள் ஏற்படும். அதை அல்லாஹ் அவ்வப்பொழுது சுட்டி காட்டி அவர்களை சரிபடுத்துவான், சரிபடுத்தினான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும், உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் தங்களுடைய பாவங்களில் இருந்து மீள்வதற்கான முயற்சிகளை செய்வது அவசியம். இது பாவ மன்னிப்பின் தேவை என்ன என்பதை விளக்குவதற்கான தகவல்கள். ரமலானுக்கும் தௌபாவுக்கும் என்ன சம்பந்தம்? ரமலானில் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எப்படி தொடர்பாகிறது? அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 38வது ஹதீஸ், மன் ஸாம ரமலான ஈமான வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யார் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, நோன்பு என்பது கடமை. அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார், கண்டிப்பாக நோக்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு இறையச்சத்தின் பயிற்சி கிடைக்கிறது. இதையெல்லாம் கடந்து நோன்பு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய 38வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே போன்று புகாரியுடைய 37வது ஹதீஸ், மன் காம ரமலான ஈமான வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பையும் ரமலான் மாதத்தின் வணக்க வழிபாடுகளையும் இணைத்து சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், புகாரில் இடம்பெறக்கூடிய 35வது ஹதீஸில் பார்க்கிறோம், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ர் இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. லைலத்துல் கத்ர் இரவு என்பது ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாக இருக்கும். ஆக ரமலானோடு சம்பந்தப்பட்ட இரவில் வணங்குவது பாவ மன்னிப்பிற்கு வழியாக இருக்கிறது என்று இந்த இடத்திலும் ரமலான் மாதத்தோடு தௌபாவை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் இரவில் ஓதக்கூடிய துஆவை நபிகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். திருமிதியில் இடம்பெறக்கூடிய 3580வது ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்கக்கூடியவன்,
மன்னிப்பை விரும்பக்கூடியவர். எனவே என்னை மன்னிப்பாயாக. இங்கும் ரமலான் மாதத்துடைய ஒரு மகத்துவம் வாய்ந்த இரவில் ஓதக்கூடிய பிரார்த்தனையை பாவ மன்னிப்பிற்குரிய பிரார்த்தனையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி பல கோணங்களில் நோன்பு நோற்பதன் மூலமாக, இந்த மாதத்தில் நின்று வணங்குவதன் மூலமாக, இந்த மாதத்தில் உள்ள குறிப்பான ஒரு இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக, இந்த மாதத்தில் உள்ள ஒரு இரவில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக என்று பல கோணங்களில் தௌபா பாவ மன்னிப்போடு இந்த மாதத்தை தொடர்பு படுத்தி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதுக்காக நாம என்ன செய்யணும் என்பானவர்களே, பல நூட்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பான சில நூட்களில் வரக்கூடிய அறிவிப்பு மட்டும்தான் சஹீஹானது. பெரும்பாலான நூட்கள்ல இந்த அறிவிப்பு பலவீனமானது. சஹீஹானதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இப்னு குஸைமா எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1888வது ஹதீஸாக, திருமதியில் இடம்பெறக்கூடிய 3545வது ஹதீஸாக, அஹ்மது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 7444வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மிக பிரபலமான ஹதீஸ். நிறைய பயான்களில் நாம் எல்லாம் கேட்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் மேல ஏறுறாங்க. முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். நீண்ட ஹதீஸ். தலைப்போடு சம்பந்தப்பட்ட நமக்கு தேவையான ஒரு செய்தி என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் தானாக எதையும் செய்ய முடியாது. மலக்குகள் அப்படி படைக்கப்படவில்லை. அல்லாஹ் அதை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. மலக்குமார்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், அவர்களாக கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள், நாம் சொல்லாததை செய்யவே மாட்டார்கள். இது மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல். அப்படி என்றால் மலக்குகள் எதையாவது செய்தால் அதை செய்யும்படி அல்லாஹ் ஏவுகிறான். அந்த வகையில் ரமலான் மாதத்தை அடைந்தும் எவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்புக்கான முயற்சியில் ஈடுபடவில்லையோ அவன் நாசமாகட்டும்னு அல்லாஹ் ஜிப்ரீலை விட்டு பிரார்த்தனை செய்ய வைக்கிறான். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்லுகிறார்கள். பொருள் என்ன? மற்ற காலங்களை விட ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பிற்கான முயற்சியில் அதிகமாக ஈடுபட வேண்டும், கடுமையாக ஈடுபட வேண்டும், தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இப்படி பல கோணங்களில் பாவ மன்னிப்புக்கான முயற்சி வலியுறுத்தப்படுகிறது. ரமலான் மாதத்தில் கூடுதலாக வலியுறுத்தப்படுகிறது. செய்கிறோமா? எப்படிலாம் செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தினமும் நான் அல்லாஹ்விடத்தில் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னொரு அறிவிப்புல 100 முறை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எப்படிப்பட்ட நபி? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வால் சான்று அளிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இறைவன் பாவங்களுக்காக தண்டிப்பானோ அந்த இறைவனால் சான்று கொடுக்கப்பட்டவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் 70 முறை என்றும் 100 முறை என்றும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். செய்கிறோமா? செய்கிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அது விஷயத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். ரமலான் மாதத்தில் கூடுதலாக செய்ய வேண்டும். தொழுகையில், சஜ்தாவில், அத்தஹியாத் இருப்பில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பல தேவைகளை கேட்கிறோம். வியாபாரத்தில் செழிப்பை கேட்கிறோம், பிள்ளைகளுக்கு கல்வியை கேட்கிறோம், பொருளாதாரத்தில் தன்னிறைவை கேட்கிறோம். அதில் ஒன்றாக பாவங்களுக்கான மன்னிப்பையும் கேட்க வேண்டும், அவசியம் கேட்க வேண்டும். இது தவிர
அன்றாட வாழ்வில் சில முயற்சிகளின் மூலமாக நாம் பாவங்களுக்கான மன்னிப்பை பெற முடியும் என்று இஸ்லாம் எளிமையாக வழிகாட்டுகிறது. மிக எளிமையாக. அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 383வது ஹதீஸ். அழகிய முறையில் ஒலு செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த முறைப்படி ஒலு செய்துவிட்டு, எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் மனதில் இடம் கொடுக்காமல் யார் 2 ரகாத்துகள் தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல என்ன சிரமம் இருக்கிறது? இதற்காக பல ஆண்டுகள் உழைக்க வேண்டுமா? பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டுமா? பலருடைய உதவிகளை பெற வேண்டுமா? பலருடைய பரிந்துரை தேவையா? எதுவும் இல்லை. ஒரு நாளைக்கு பல முறை நாம் ஒது செய்கிறோம். அந்த ஒதுவை தொடர்ந்து மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், தீய குணங்களுக்கு இடம் கொடுக்காம குறைஞ்சபட்ச 2 ரக்காத்துகள் 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் நம்ம தொழுகிறதே இல்லையே. 2 ரக்காத்துக்கு நாம் ஒதுக்குவது அவ்வளவுதான். ஜமாத்தாக தொழ வைக்கக்கூடிய இமாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொள்வார். நிதானமாக கிராத் ஓத வேண்டும். தனிப்பட்டு நாம் தொழும் பொழுது 2 ரக்காத்துகள் என்பது அவ்வளவுதான் நேரம் எடுக்கும். அதுதான் யதார்த்தம். அந்த 2 நிமிட நேரத்தை நாம் செலவிட்டால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தினம் தினம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் தேடக்கூடிய பரிகாரங்களும் ஒன்றாக எளிய முறை ஒலுவுக்கு பின் 2 ரக்காத்துகள் தொழுவது. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 477வது ஹதீஸில் பார்க்கிறோம். இதுவும் ஒரு எளிமையான முறை. 5 வேளை பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்காக வருகிறோம். அப்படி வரக்கூடியவர்கள் வீட்டிலேயே ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் வரும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கு பகரமாகவும் அவருடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், பதவியை உயர்த்துகிறான், அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வருகிறதோ அதுவெல்லாம் மறுமை பதவி, மறுமை அந்தஸ்து தொடர்புடைய விஷயங்கள். வீட்டுல ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கு பகரமாகவும் அல்லாஹ் அவருடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு 8க்கு பகரமாகவும் அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அதற்குரிய எளிமையான வழிமுறைகளை அன்றாட வாழ்வியல் நடவடிக்கைகளோடு சம்பந்தப்படுத்தி, இதுக்காக நீங்க தனியா ஏதோ முயற்சி செய்ய தேவையில்லை. தினம் தினம் செய்யக்கூடிய முயற்சியை நினைவு வைத்து முறையாக செய்துவிட்டால் போதும். இரண்டாவது அத்தியாயம் 271வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன் துபுது ஸதகாதி ஃபநஇமாஹி வ இன் துஃபூஹா வ து'தூஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும் வ யுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும். தர்மத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாகவும் செய்யலாம், ரகசியமாகவும் செய்யலாம். நிறைய பேர் வெளிப்படையாக தர்மம் செய்பவர்களை குறை கூறுவார்கள். அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக தர்மம் செய்வதே தவறு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மக்களுக்கு காட்டுவதற்காக செய்தால்தான் அது தவறு. அப்படி என்றால் என்ன செய்யணும்? மறைவாக செய்தாலும் அது தர்மம் தான். நாம் தர்மம் செய்வதை பார்த்து மற்றவர்களும் இது போன்று தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் வெளிப்படையாக செய்தாலும் மார்க்கத்தில் அது குற்றம் அல்ல. இதை சொல்லிட்டு وَإِن تُخْفُوهَا وَتُؤْتُوهَا الْفُقَرَاءَ فَهُوَ خَيْرٌ لَكُمْ وَيُكَفِّرُ عَنْكُمْ سَيِّئَاتِكُمْ. நீங்கள் அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறீர்கள் அல்லவா, அந்த தர்மங்களை அல்லாஹ் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குகிறான். நாம செய்யக்கூடிய தர்மத்திற்கு தர்மம் செய்த நன்மை ஒரு புறம் கிடைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் தர்மம் செய்தால் ஒரு பேரிச்சம்பழம் அளவிற்கு செய்தாலும் அது மறுமை நாளில் மலை அளவு உயர்ந்து நிற்கும். அது தனி. அது அல்லாமல் கூடுதல் பயன் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? தர்மத்தை கொண்டு அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். இதுல என்ன சிரமம்? அன்பானவர்கள், இதுல ஏதாவது நெருக்கடி இருக்கிறதா? இதுக்காக பெரிய பாடுபடணுமா? பெரிய அளவுக்கு உழைக்கணுமா? ஒண்ணுமே இல்லை. புகாரில் இடம்பெறக்கூடிய
2363வது செய்தியில ஒரு சின்ன நிகழ்வு பல முறை கேட்டது. ஒரு நாய் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த ஒரு மனிதர் சிரமத்தோடு அந்த நாயின் தாகத்தை தீர்க்கிறார். எப்படி? கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறையை கழற்றி அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாயில் கவ்வி, கிணற்றிலிருந்து மேல ஏறணும்னா 2 கைகளும் தேவை. அந்த காலுறையில நிரப்பப்பட்ட தண்ணீரை தன்னுடைய வாயிலே கவ்விக்கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாயின் தாகத்தை தீர்க்கிறார். அன்பானவர்களே, கிடைத்த பயன் என்ன? அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தான். எங்கெல்லாம் நற்செயல்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் அந்த நன்மைக்கான கூலி கிடைக்கிறது. மறுபுறம் அதன் பொருட்டால் அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். புகாரில் இடம்பெறக்கூடிய 2472வது செய்தி. ஒரு மனிதர் வீதியில் நடந்து போய் சென்று கொண்டிருக்கிறார். வழியில் ஒரு முள் மரத்துடைய கிளை கிடக்கிறது. இது மக்களுக்கு இடையூறாக இருக்குமே என்ற எண்ணத்தில் அதை எடுத்து அப்படி ஓரமா போட்டுட்டு போயிட்டார். வேற ஒன்றும் செய்யல அவர். அதன் பொருட்டால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, இப்ப குறிப்பிட்ட இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பெருசா முயற்சி செய்யணுமா, கஷ்டப்படணுமா, போராடணுமா, பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தேவையா, முன்கூட்டியே நோட்டீஸ் போட்டு விளம்பரம் செஞ்சு ஜும்மால அறிவிப்பு செஞ்சு அதுக்கு பிறகுதான் இந்த இதெல்லாம் செய்ய முடியுமா? எளிமையான முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 688வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் ஜமாத்தோடு தொழும் பொழுது ருக்கூவிலிருந்து எழுந்த பிறகு இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகிறார். பின்பற்றி தொழக்கூடிய நாம் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொன்னால், அப்படி நாம் சொல்லும் பொழுது மலக்குகளும் அதை சொல்லுகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய அந்த வாசகம் மலக்குகள் சொல்லக்கூடிய வாசகத்தோடு ஒத்து போய்விட்டால் அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாமே எளிமையான முயற்சிகள், மிகச்சிறிய வேலைகள். பயன் என்ன? மிகப்பெரிய பயன். என்ன பயன்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சிறிய முயற்சி, பெரிய சிரமம் எடுக்க தேவையில்லை, பலன் மிகப்பெரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது மாதிரி பாவ மன்னிப்பு தேடினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அது அல்லாமல் இம்மை மறுமை பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். 71வது அத்தியாயத்துடைய 11, 12வது வசனங்களிலே சொல்லுகிறார், இன்னஹு கான கஃபாரா. ஆரம்பத்திலே சொன்னோம்ல, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய வைப்பார். வ யும்திதுக்கும் பி அம்வால், உங்களுடைய செல்வங்களில் அவன் அபிவிருத்தி செய்வார். வ பனீன், உங்கள் குழந்தை செல்வங்களை கொண்டு உங்களுக்கு நிம்மதியை தருவான். வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, சொர்க்க சோலைகளையும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளையும் உங்களுக்கு வழங்குவார். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, குழந்தை செல்வங்களை கொண்டு சந்தோஷம், இதுவெல்லாம் உலக பலன். சொர்க்க சோலை, அதில் ஒலித்து ஓடக்கூடிய ஆறு, இதுவெல்லாம் மறுமை பலன். யாருக்கு கிடைக்கும்? ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, அதை கொண்டு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, இந்த பலன்களும் கிடைக்கின்றன என்று திருக்குர்ஆனுடைய 71வது அத்தியாயம் 10, 11, 12வது வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு நன்மையை செய்யும்படி கட்டளையிட்டு விட்டு பாவ மன்னிப்பு தேடும்படி கட்டளையிட்டதோடு மட்டுமல்லாமல் அவற்றுக்கு எளிமையான மிக இனிமையான வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறது. யார் இவற்றை முறையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதோடு சேர்த்து பாவங்களில் சில வகைகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை 2வது உரையிலே பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் உதிர்கின்றன, பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, இது போன்ற வாசகங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வருகிறதோ
அவை அனைத்துமே சிறிய பாவங்களை பற்றித்தான் குறிப்பிடுகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறு சிறு பாவங்கள் செய்கிறோம் அல்லவா, அவற்றுக்கு இவை பரிகாரமாக அமையும். இதை எப்படி சொல்லுகிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறார், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். இது போன்ற வாசகங்களை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அதன் பொருள் என்ன? யார் பெரும்பாவம் செய்கிறாரோ அவர் திருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டாலே தவிர அவை மன்னிக்கப்படாது. குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, நியாயமின்றி பிற உயிர்களை கொல்லுவது, தற்கொலை செய்து கொள்வது, வட்டியை சாப்பிடுவது, பொய் சாட்சி கூறுவது, அனாதை பொருளை அபகரிப்பது, அமானிதத்தை பேணாமல் இருப்பது, விபச்சாரம் செய்வது என்று பெரிய லிஸ்ட் பெரும்பாவங்களை பற்றி குர்ஆன் ஹதீஸில் வருகிறது. இது போன்ற பெரும்பாவங்களை யார் செய்கிறாரோ அவர் அதற்காக தனியாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்ப சொன்ன காரியங்களில் எல்லாம் முந்தைய பாவங்கள் வருகிறதே, இதுவெல்லாம் சிறு பாவங்களைத்தான் அழிக்கும். பெரும்பாவம் செய்தவர் அதற்கென்று தனியாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அவர் அந்த பாவங்களிலிருந்து மீள முடியும். இது ஒரு தகவல். அடுத்ததாக இந்த ரெண்டு விஷயமுமே அல்லாஹ்வுக்குரிய பாவங்கள், பெரும்பாவம் சிறு பாவம் என்று. இது தவிர மனிதர்களுக்கு நாம் ஏதாவது அநீதம் செய்திருந்தால் இஸ்லாத்தின் பார்வையில் அவையும் பாவ செயல்கள் தான். நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் ஏதாவது அநியாயம் செய்திருப்போமேயானால் அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை. நல்ல கவனத்துல வைக்கணும். நான் ஒருவருக்கு அநியாயம் செய்துவிட்டு இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுது சஜ்தாவிலே அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாலும் அது மன்னிக்கப்படாது. மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லுகிறது, அடியார்கள் விஷயத்தில் நாம் அநியாயம் செய்தால் சம்பந்தப்பட்ட அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். அதனால் நாம் யாரையாவது திட்டி இருப்போம், யாரையாவது மனம் நோகும்படி பேசி இருப்போம், யாருடைய பொருளையாவது அவருடைய அனுமதியின்றி அபகரித்து இருப்போம், ஏதோ ஒரு நடவடிக்கையால் பிறருடைய மனதை நோகடித்து இருப்போம், ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருப்போம். மவுத் எப்ப வரும்னு தெரியாது. அதனால் நம்முடைய மரணத்திற்கு முன்பாக அடியார்களில் நாம் யாருக்காவது ஏதாவது அநீதம் செய்திருந்தால் வெட்கப்படாம அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் மன்னிப்பு தேடுவது நமக்கு கேவலம் என்று நினைத்து மன்னிப்பு தேடாமல் விட்டுவிட்டால் மறுமையில் மிகப்பெரிய கேவலத்தை சந்திக்க வேண்டி வரும். அந்த கேவலம் பரவாயில்லையா, இந்த கேவலம் பரவாயில்லையா, நாம தான் முடிவெடுக்கணும். அல்லாஹ் நம்மை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் எந்த குறையும் வைக்காத நல்லடியார்களாக ஆக்கி அருள்வாராக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.